எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். பொதுவாக எந்த வகையான பாத்திரங்கள் நம்ம வாங்கினாலும் அதை சமைக்கிறதுக்கு உடனே யூஸ் பண்ணிடலாம். பட் மண் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதை பழக்கப்படுத்துறதுக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு துன்பத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அதே துன்பத்தை நம்ம மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது தான். சோ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கும் நம்ம நல்லதையே செய்வோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கும் நான் மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃபஸ்ட்டு மண் பாத்திரம் இதுதான். இதை நான் எப்படி சமைக்கிறதுக்கு பழக்கப்படுத்தினேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நான் வாங்கியிருக்க மண் பாத்திரம். மண் பாத்திரங்கள் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சில பாத்திரங்கள் பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அதில் பெயிண்ட் பண்ணுறாங்க, அதாவது பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்போவுமே அதை வாங்காதீங்க. அது அந்த நல்லது கிடையாது ஹெல்த்துக்கு. கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதை கழுவ போறோம். அப்படி கழுவும் போது நம்ம சோப்போ இல்லைன்னா ஜெல்லோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள்ல போய் அந்த சோப்புலாம் அடைச்சிக்கும். அப்ப நம்ம சமைக்கும் போது கண்டிப்பா அந்த சோப்போட ஸ்மெல்லும் சேர்ந்து தான் நமக்கு சமையல சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி கடலை மாவோ அப்படி இல்லைன்னா அரிசி மாவோ சேர்த்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசி கழுவின தண்ணியை நல்லா அந்த பாத்திரம் நிறையிற வரைக்கும் ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, பாத்திரம் கீறல் விழுந்துடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை சைடில் அப்படியே இறக்கி வச்சுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இது இதே மாதிரி இருக்கட்டும். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மண் பாத்திரங்கள் பொதுவாக தண்ணியை நிறைய உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கும்போது நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்துக்கும். சப்போஸ் உங்ககிட்ட நிறைய தண்ணி இருக்குது, அரிசி கழுவின தண்ணி சப்போஸ் இப்போ நம்ம மாவுலாம் அரைக்கும் போது நிறைய தண்ணி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அதில் மூழ்கிற அளவுக்கே நீங்கள் பாத்திரங்களை போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட் ஃபுல்லாக இதே மாதிரி விட்டுட்டேன். சைடில் அந்த மூடியை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் வச்சுட்டேன். இப்போ இந்த பழைய தண்ணியை நம்ம கொட்டிட்டு அடுத்ததான் அதே மாதிரி அரிசி கழுவின தண்ணியை நிரப்பி நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இதே மாதிரி இது மறுநாளும் ஃபுல் நைட் அப்படியே விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ டோட்டலி நம்ம 2 நாள் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ 2 நாள் நல்லா தண்ணியிலேயே ஊறி போய் இருந்திருக்கும் இல்லையா அந்த பாத்திரம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, நல்ல வெயில் அடிக்கிற டைமில் இதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் வச்சுருங்க. நல்ல வெயிலில் காய வைக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்குலாம் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே சூப்பராக காஞ்சிரும். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கோங்க. இதனால சூப்பராக வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே நைட் ஃபுல்லாக வச்சுருங்க, அது இருக்கட்டும். இப்போ நைட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்ச பாத்திரம் மறுநாள் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை நல்லா அந்த எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துருச்சு அந்த பாத்திரம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். பொதுவாக மண் பாத்திரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கும் போது எது யூஸ் பண்ணுறோமோ அதோட வாசனை தான் ரொம்ப நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்னா எல்லா சமையலுக்குமே செட் ஆகும். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சில பேர் நெய் சேர்த்துப்பாங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோட தேங்காய் சேர்த்து நம்ம வறுக்கும் போது அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப நாளாக இருக்கும். அந்த மனம் நல்ல மனமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து சமையல் பண்ணும்போது அந்த வாசனையோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதில் வெங்காயம் சேர்த்தும் வறுத்துப்பாங்க. நான் தேங்காவோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். சில பேர் யோசிக்கலாம், இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கலாம். எடுத்த உடனே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீக்கிரத்தில் கீறல் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்ம சீப்பாக வாங்கின பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட வாழ்நாள் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ மெனக்கெட்டுறது தப்பே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சலாம், ஏதாவது சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு துணியோ இல்லைனா ஏதாவது பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு
அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போதும் சமையலுக்கு அப்புறமா கழுவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அதோட வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இதில் இருக்கிற நிறைய டிப்ஸ் வந்து நான் மண் பாத்திரம் வாங்கின இடத்துலயே எனக்கு வந்து சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது மண் பாத்திரங்கள் பற்றி. ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கட்டியா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நாம் தமிழ்.